இந்தியாவின் மிகவும் பழமையான பாரம்பரியமான ஆரவல்லி மலைத்தொடர் சட்டவிரோத சுரங்கங்கள், கட்டுமானங்கள் மற்றும் முறையற்ற வளர்ச்சி போன்றவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டு அழிவை நோக்கி செல்கிறது. இதற்கு மேல் அதனை அழிக்கவிட முடியாது என டெல்லி மக்கள் ஆங்காங்கே பாஜக அரசுக்கு எதிராக போராடி வரும் நிலையில் தற்போது மோடி மற்றும் அமித்ஷாவின் முகத்தில் கருப்பு மை பூசி போராடி வருகின்றனர். உலகின் மிகவும் பழமையான மலைத்தொடர்களில் ஒன்றான ஆரவல்லி குஜராத் முதல் ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் டெல்லி வரை பரவி நிலத்தடி நீர் சேமிப்பு, காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல், பாலைவனமாக்கலை தடுத்தல் மற்றும் பல உயிரினங்களின் வாழ்விடமாக விளங்குகிறது. இந்த மலைத்தொடர் வட இந்தியாவின் பச்சை கவசம் என அழைக்கப்படுவதற்கு காரணம் இதன் இயற்கை பாதுகாப்பு பண்புகளே. ஆனால் கடந்த நவம்பரில் உச்சநீதிமன்றம் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் முன்வைத்த புதிய வரையறையை ஏற்றுக்கொண்டது. இதன்படி 100 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட மலைகள் மட்டுமே சட்ட ரீதியாக ஆரவல்லி மலைகளாக கருதப்படும் என தீர்மானிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பிற்கு எதிராக சுற்றுச்சூழல் நிபுணர்கள் ஆரவல்லி நிலப்பரப்பின் சுமார் 80 முதல் 90% வரை பாதுகாப்பை இழக்கும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கின்றனர். நிலத்தடி நீர்மட்டம் குறைதல், வட இந்தியாவில் வெப்பநிலை அதிகரிப்பு, காற்று மாசுபாடு தீவிரமாதல் மற்றும் பாலைவனமாக்கல் வேகமடைவது போன்ற அபாயங்கள் அதிகரிக்கும் என ஆரவல்லி மலைத்தொடரை அழிக்க நினைக்கும் பாஜகவிற்கு எதிராக போராடி வருகின்றனர். குறிப்பாக டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்று தரம் மேலும் மோசமடையும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து உள்ள நிலையில் தற்போது இந்த ஆரவல்லி மலைத்தொடர் அழிப்புக்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதனை கட்டுப்படுத்த பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது டெல்லி காற்று மாசை கட்டுப்படுத்துவோம் என பிரச்சாரம் செய்துதான் பாஜக ஆட்சியை பிடித்தது. ஆனால் தற்போது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகும் எந்த மாற்றமும் இல்லை. மாறாக தற்போது இந்த ஆரவல்லி மலைத்தொடரை அழிக்க பார்க்கிறார்கள். இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என மக்கள் தற்போது மோடி மற்றும் அமித்ஷாவிற்கு எதிராக போராடி வருகின்றனர்.